ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் வீடியோவில் போடுறீங்க. அதாவது ஷார்ட்ஸில் போடுறீங்க. சில பேர் நிறைய ரீல்ஸை மெர்ஜ் பண்ணி அப்படியே லாங் வீடியோவாக போடுறீங்க. நீங்கள் என்ன தான் ஜூம் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை கட் பண்ணி கிராப் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை எடிட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி சாங் ஆட் பண்ணி நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் தரவே மாட்டாங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா, இதுதான் உண்மை. உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷனே கிடைக்காது. இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் வீடியோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துன்னு யூடியூப்பில் வீடியோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷனே தர மாட்டாங்க. இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸ். நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டு நீங்கள் மானிட்டேஷன் யூடியூப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி தான் மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் அதை எடிட் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணாலும் சரி, சில பேர் வாய்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணத்தை எல்லாத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்போது என்ன ப்ரோ இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் உண்மை கிடையாது. நம்ம நல்லாவே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில வழிகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்த அந்த வீடியோவை உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் மாற்றணும். அப்போ தான் யூடியூப் உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ஓன் கண்டென்ட்டை எப்படி மாற்றுறது, அதில் என்னென்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நிறைய உங்கள் சேனலில் ஷேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ஓன் கண்டென்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் தருவாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் போடுறவங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷனே தர மாட்டாங்க. அது என்ன ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அதாவது இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் அப்படி இல்லைனா அதர் சோஷியல் மீடியாவில் இருக்க வீடியோஸை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க சேனலில் போடுறாங்களோ, அப்படி இல்லைனா ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஷார்ட்ஸில் போடுவாங்க. அதாவது ஆல்ரெடி போட்டிருப்பாங்க யூடியூப்பில், அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் கட் பண்ணி போடுவாங்க. இல்லை லாங் வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதை ஜூம்லாம் பண்ணி இல்லை மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணி போடுவாங்க. இதுமாரி யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ இது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ரீயூஸ்னால் திரும்பவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அப்படின்னு அர்த்தம். அந்த பேரில் இருக்க பாருங்கள், ரீயூஸ். ஆல்ரெடி யூஸ் பண்ணதை இவங்க திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தான். நான் ப்ரோ யூடியூப்லேயே இல்லை ப்ரோ அந்த வீடியோ, ஆனால் ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது, இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது, நான் தான் ஃபஸ்ட் வாட்டி அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அது உங்களுடைய சொந்த வீடியோ கிடையாது, வேறு ஒருத்தவங்களுடைய வீடியோவாக இருக்கிறதுனால அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் நான் அதை எடிட் பண்ணேன் ப்ரோ, அதில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணேன், அதை ட்ரிம் பண்ணேன், இல்லைனா அதை ட்ரோல் பண்ணேன், அதில் நான் நிறைய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்துமே எனக்கு ஏன் ரீயூஸ்டு கண்டென்ட் வருது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் சொன்னேன், நீ எது பண்ணாலுமே எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். ஓன் கண்டென்ட் யூடியூப் பார்க்கவே மாட்டாங்க. அப்போ எது தான் ப்ரோ ஓன் கண்டென்ட்? யூடியூப் பார்வையில் எது ஓன் கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சொந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது ஓன் கண்டென்ட்டாகவே மாறும். ஒரு ரீயூஸ்டு வீடியோ எங்கேயாவது இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அந்த வீடியோவை நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை அதில் வாய்ஸே ஆட் பண்ணாலும் இப்போ தரமாட்டுறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கு ஒரே வழி, நீங்கள் ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? சில பேருக்கு வாய்ஸ் கொடுத்து கிடச்சிருக்கலாம், அப்போ கிடச்சிருக்கலாம், இல்லை பழைய ரூல்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50-50 சான்ஸ் தான் வாய்ஸ் கொடுத்தாலுமே. அதுவும் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது 50% டவுட்டு தான். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. இதில் டவுட்டே கிடையாது. அதனால் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் பேஸ்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லைனா பின்னாடி ரொம்பவே பிரச்சனை இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. திடீர்னு அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு வேறு கண்டென்ட் மாறினாலும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆகும், நிறைய பேர் வியூஸ் பார்க்க மாட்டாங்க. அதனால் இப்போயே நீங்கள் அதை திருத்திக்கிறது நல்லது. முன்னாடிலாம் யூடியூப்பில் வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் மானிட்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. அதுக்கான காரணம் நிறைய யூடியூபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன் கண்டென்ட் போடுறவங்க, ஓன் கண்டென்ட்னா அவங்க ஃபேஸை காட்டி வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலாம் அவங்க ஃபேஸை காட்ட மாட்டுறாங்கல்ல, அதனால் அதை கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டே வராங்க, கொஞ்சம் குறைச்சிட்டே வராங்க. ஃபேஸை காட்டி வீடியோ போடுறவங்க அதிகமாக வர அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் உடனே மானிட்டேஷன் கிடைக்குது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி போகிறது தான் நல்லது. இல்லை ப்ரோ என்னால் ஃபேஸை காட்டவே முடியாது, எனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் அப்போ அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போகிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக வீடியோஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் இமேஜஸ் மட்டும் வச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது நல்லது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் வீடியோவாக போட்டுட்டு அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மானிட்டேஷன் கிடைக்கிறது. ஆனால் இமேஜஸ் வச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். இல்லை ப்ரோ இமேஜஸ் வச்சு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா ஆல்ரெடி உங்களை மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ மாதிரியே,
இமேஜஸ் மாதிரியே நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும். அவங்கள விட நிறைய நேரம் வீடியோ போடுங்க. அவங்க 2 நிமிஷம் வீடியோ போட்டால் நீங்கள் 4 நிமிஷம் போடுங்க. அவங்க கொஞ்சோண்டு கன்டென்ட் சொன்னால் நீங்கள் நிறைய கன்டென்ட் சொல்லுங்கள். அவங்க வீடியோவில் 10 இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஒரு 20 இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் ஈஸியாகவே கிடச்சிரும். இன்ஸ்டாகிராம் வீடியோ வச்சு எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி மாறுறது நல்லது. வீடியோஸ் வச்சு நீங்கள் என்ன தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலுமே அதுக்கு வந்து ரொம்பவே பர்சன்டேஜ் கம்மி மானிட்டேஷன் கிடைக்கிறது. ஓகேங்களா? அதனால் வந்து எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி சேனலை வந்து குரோத் பண்ணிங்க. அப்போ யாரெல்லாம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வழி என்னென்னா, உங்களுடைய ஃபேஸை வச்சு ரியாக்ஷன் பண்ணுறது தான் ஒரே வழி. உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டேஷன் தருவாங்க. இல்லைனா மானிட்டேஷன் வந்து கிடைக்காது. எப்படி நீங்கள் பண்ணணும் ஒரு ஐடியா வேணும்ல உங்களுக்கு. அதனால் நான் ஒரு 2, 3 சேனல்ஸ் வந்து சொல்கிறேன். ஷார்ட்ஸாக இருந்தால் எப்படி போடணும், லாங் வீடியோஸாக இருந்தால் அதை எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து ரியாக்ஷனோட போடணும் அப்படின்றது நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களும் வந்து உங்கள் சேனலை வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து லாங் வீடியோஸ் எப்படி போடணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து என்டி அந்த சேனலோட அவர் யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சென்டராகுது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து அந்த ரீல்ஸ் வீடியோ. அவர் பேக்ரவுண்டில் என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள், பிளர்ராக ஒரு இமேஜ் மாரி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்கணும், அதை பிளர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நான் சொல்லுறது ஒரு நல்லா புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி ஏதாவது ஒன்று பெட்டி பெட்டியாக இல்லை ஏதாவது ஸ்லைட் சைடாக இல்லை பூ மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதை வந்து பிளர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ரீல்ஸ் வச்சு போடுங்க. வெறுமனே பிளாக் இமேஜஸ் வச்சு இல்லை ஒயிட் இமேஜஸ் வச்சு இல்லை வேறு ஏதாவது ஒரு கலரை வச்சுட்டு நடுவில் அந்த ரீல்ஸ் வைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணுறபடி பண்ணுங்கள். அடுத்து வந்து அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பெருசாக கூட வச்சு பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். சில பேர் வந்து அந்த வீடியோ நிறைய தெரியணுன்றதுக்காக அவங்க ஃபேஸ் வந்து சின்னதாக பண்ணுவாங்க. இவர் வச்சுருக்காரு பாருங்க, இந்த சைஸே ஓகே தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சு அதில் உங்கள் ஃபேஸ் வர மாதிரி இல்லை பெட்டியாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். வச்சு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம். இது லாங் வீடியோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் இவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப சின்னதாக போயிட போகிறீங்க. அவரோட ஃபேஸு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இவர் யூஸ் பண்ணியிருக்காருல அந்த சைஸே ஓகே தான். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. ஆனால் அதோடய கீழே போயிடாதீங்க. அப்போ வந்து உங்களோட ஃபேஸ் ரொம்ப சின்னதாகவும் அந்த வீடியோ வந்து பெருசாகவும் தெரியும். அப்போ வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து ரியாக்ஷன் கொடுத்தாலுமே இந்த மாதிரி இந்த சைஸில் கொடுக்கணுது முக்கியம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர் ஃபேஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஃபேஸை வச்சு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுங்க. நீங்கள் என்ன ரீல்ஸை வந்து போட வரீங்களோ அங்கே வந்து சென்டரில் போட்டு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். லாங் வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஷார்ட்ஸு. யாரெல்லாம் லாங் வீடியோ போட மாட்டேன் ப்ரோ, நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன், அதில் தான் இன்ஸ்டாகிராம் வீடியோ ரீல்ஸ்லாம் போட போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்கணும். இவரோட சேனல் நேம் ராபி. இவர் எப்படி வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள். மேலே வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருக்காரு, கீழே வந்து அவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இமேஜ் கொடுத்துருக்காரு பாருங்கள், கோடா. இந்த மாதிரி தான் லாங் வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் அவர் என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்கள். டெக்ஸ்ட் கொடுத்துருக்காரு மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் வந்து அவரோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. இது இவ்வளோ விஷயம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெறும் அந்த மானிட்டேஷனுக்காக மட்டும் கிடையாது, காப்பிரைட் ப்ராப்ளத்துக்காகவும் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த வீடியோவோட ஒரிஜினல் ஓனர் வந்து காப்பிரைட் கொடுக்காமல் இருக்க இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ லாங் வீடியோ இருந்தால் நீங்கள் ஏதாவது உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ஒரே ஃப்ரேமாக இருந்தால் ஈஸியாக காப்பிரைட்டில் மாட்டிக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது காப்பிரைட்லேருந்தும் தப்பிச்சிடலாம். அதே மாதிரி மானிட்டேஷன் ஈஸியாக வந்து கிடைக்கும். அதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தாலே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிரும். காப்பிரைட்லேருந்து தான் தப்பிக்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மெத்தட் தான். லாங் வீடியோ போடுறவங்க லாங் வீடியோ ரியாக்ஷன் மாதிரி பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போடுறவங்க ஷார்ட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் அதையே ட்ரை பண்ணுங்கள். அதாவது வேறு ஏதாவது சேனலில் பார்த்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதே ஞாபகம் வச்சுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஐடியாவே இல்லைன்னு இருக்கும்ல சில பேருக்கு, அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் காட்டினேன். நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருவாங்க அவங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷனில். அதையே வந்து எல்லா வீடியோவிலும் போடுவாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ரீல்ஸ் வந்து வேறு வீடியோவாக இருக்கும். ஆனால் அந்த ரியாக்ஷன் மட்டும் அவங்களது அதேவாக தான் இருக்கும். இந்த மாதிரி வைக்காதீங்க. இது யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே கொடுக்குறதில்ல. நீங்கள் ஒரு வீடியோ ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் 2 சேனல் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அவங்க பேரும் சொல்லியிருக்கேன். அவங்க எப்படிலாம் வீடியோ போடுறாங்கன்னு போய் பாருங்கள். அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது அதில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க.
அது அவரோடு படிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி உங்கள் இஷ்டம். நீங்கள் அதை வந்து சிரிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அது ரியாக்ஷன் பார்த்து நீங்கள் அதாவது சிரிக்கிற மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்களே அதை ஏதாவது சொல்கிற மாதிரி பண்ணலாம். அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுடைய இன்ட்ராக்ஷன் வந்து அதில் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஏதாவது சொல்லணும் அந்த வீடியோ கூட. நீங்கள் அது எக்ஸ்பிளைன் ஒரு கூடயே பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது தான் யூடியூப் வந்து இது உண்மையாகவே ஒருத்தர் வந்து உட்காந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபைன் பண்ணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் எல்லா வீடியோவில் ஒரே மாதிரி ரியாக்ஷன் மட்டுமே கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு 5 செகண்ட் தான் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் யூடியூப். கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் தரமாட்டாங்க. உங்களுக்கு சப்போஸ் தெரியாமல் கொடுத்துருந்தாலும் பின்னாடி மானிட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 10 செகண்டுக்கு அவங்களோட வீடியோவை எடுத்து வச்சுருக்காங்க ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி. அதையே எல்லா வீடியோவும் கொடுக்குறாங்க. ஒரு 50 வீடியோ போட்டிருந்தா 50 வீடியோலும் சேம் டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் யூடியூப்பில் வந்து பிரச்சனை வர மானிட்டேஷன் தராமல் போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதுமாரி மானிட்டேஷன் கேன்சல் ஆகுதுன்னா, அதாவது வீடியோ ரியாக்ஷன் பண்ணியுமே மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்குன்னா, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் வீடியோவில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் அதனால் கூட மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கலாம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாகவும் ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்கும் ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு வீடியோக்கு கேப் விட்டு இல்லைனா ஒரு 10 வீடியோக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி, இல்லைனா கடைசியாக போட்ட ஒரு 10 வீடியோ மட்டும் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கிடைச்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்போனா நீங்கள் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்காம திரும்பவும் வந்து வெறுமனே ஷார்ட்ஸ் மட்டும், அதாவது இன்ஸ்டாகிராம் வீடியோ மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா வீடியோலையும் வந்து ரியாக்ஷன் இருக்கணும். ஃபுல் டியூரேஷனும் வந்து ரியாக்ஷன் இருக்கணும். அதாவது வீடியோ ஃபுல்லாகவே ரியாக்ஷன் இருக்கணும். அதையும் பார்த்துங்க. யூடியூப் வந்து நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா, உங்கள் டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ரியாக்ஷன் சேனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெறுமனே ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஷேரிங் அது மாதிரி போட்டுற போகிறீங்க. ரியாக்ஷன் சேனல்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்து அவங்க வந்து எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சில பேர் 100, 200 வீடியோலாம் போட்டிருப்பாங்களா. அதனால் மோஸ்ட் வியூஸ் வந்த உங்களுடைய அந்த வீடியோவையும் ஒரு 4, 5 வீடியோ பார்ப்பாங்க. அடுத்து வந்து புதுசாக போட்டிருக்க ஒரு 10, 15 வீடியோ பார்ப்பாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் தரலாமா தர வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் உங்கள் இதில் எந்த வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவும், கடைசியாக போட்ட ஒரு 10, 15 வீடியோவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியாச்சு. இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது இல்லாமல், அதாவது இதில் சொன்ன விஷயம் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் வந்து உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் சொல்லலாம். முடிஞ்சால் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.